ஹாய் ஹலோ பீப்பிள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், தலைவர் தம்பி தலைமையில் அந்த படத்தோட ரிவ்யூவில் தான் வந்திருக்கேன். ஜீவா அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்தில் அவருக்கு பேரே இல்லை, அவர் எப்படிப்பா அப்படின்ற மாதிரி படம் பார்க்குறப்ப எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே. படத்துடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொன்னால், படத்துடைய காமெடிஸ் தான். 2 வீடு, ஒரு சுக வீடு, ஒரு துக்க வீடு. இந்த 2 வீட்லேயும் உள்ள மெயினான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அதான் குடும்ப தலைவர்கள். அவங்க 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை, ஒரு முன்னாள் பகை. அந்த பகை எதனால் வந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு தண்ணி தொட்டியே சாட்சி. அது படத்தில் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி கல்யாணமும் அந்த கருமாதியும் நடந்துச்சா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை. மக்களே, படத்துடைய மிகப்பெரிய பலவீனம் ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்துடைய டைமிங் தான். பலம் ஓகே, ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே இருக்குது, நல்லாத்தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கேட்குறது எனக்கு புரியுது. அந்த 2 மணி நேரமே நமக்கு ஒரு 2.25-3 மணி நேரம் ஃபீலை கொடுக்குறது இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேயோடைய ஒரு மேஜிக்குன்னு சொல்லவா, இல்லை ஆழ்ந்த அனுதாபங்கள் சொல்லவா அப்படின்றது எனக்கு தெரியல. பல இடங்கள் என்னப்பா இவ்வளவு லென்த்தாக போய்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கத்தான் செய்யுது மக்களே. அப்புறமா இன்னும் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரென்த் அப்படின்றது இந்த படத்துடைய கேரக்டர்ஸ். ஜீவா ஏற்றிருக்கக்கூடிய கேரக்டராக இருக்கட்டும், இளவரசு அவர்களுடைய கேரக்டர், தம்பிராமையா அவர்களுடைய கேரக்டர், இது போக ஜீவாவுக்கு ஆப்போசிட்டாக அவர், அப்புறமா அந்த கல்யாண பொண்ணு, அப்புறமா மாப்பிள்ளை, இப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பயங்கரமாக இந்த கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்த்துக்கள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபாஷ் கண்ணன் அண்டு சர்ஜின் விலாக்ஸ் 2 பேருக்குமே. டவுன் சவுத்துலேருந்து தலைநகர் சென்னை போய் சினிமாவில் ஒரு படத்தில் வர்றது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. வாழ்த்துக்களே. ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க பேசக்கூடிய இந்த ஸ்லாங்குக்கு ஏற்ற மாதிரியே மார்த்தாண்டத்திலிருந்து மணமகன் வீட்டார் அப்படின்னு சொன்னது இருக்கு இல்லையா, இதுதான் இந்த மலையாளி டேரக்டர்ஸ் வேணும் அப்படின்றது. கரெக்டாக அந்த லேண்ட்ஸ்கேப்போட படம் பண்ணுவாங்க. ஆமாம். சரி, ஓகே. பல இடங்களில் காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகுது. பட் நமக்கு என்னமோ அந்த காமெடிஸ்லாம் இன்னும் எத்தனை காலண்டா இந்த மாதிரி காமெடிஸ்லாம் போட்டு எங்கள் கழுத்தறுப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தாட் வந்துச்சு. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த காமெடிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வழக்கமாக சுந்தர்சி சார் படத்தில் சில காமெடிஸ் இருக்கும் இல்லையா, பெருசாக டைலாக்ஸு இந்த டைமிங் இதெல்லாம் இருக்காது. ஆனால் அங்கே கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களை நம்மளுக்கு பார்க்குறப்ப வா அப்படின்னு சொல்லி சிரிப்பு வரும். அந்த மாதிரி நிறையா சீன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். படத்தில் பெருசாக பாடல்கள் அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. அந்த சீக்வன்ஸோடு அப்படியே போகிறப்ப ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த பிஜிஎம் அப்படின்றதுல கரெக்டாக அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓவராலாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த விதமான ஒரு தாட்டையும் மைண்டில் வைக்காமல் ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், தாராளமாக இந்த படத்தை இந்த பொங்கலுக்கு நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா எந்த வித வல்காரிட்டி கிடையாது, எந்த வித வெட்டுவேன் குத்துவேன் அந்த சண்டை காட்சிகள் எதுவுமே கிடையாது. டீசெண்டாக ஒரு கதை. அதான் ஒரு சுக வீடு, ஒரு துக்க வீடு. இந்த 2 வீட்டில் உள்ள பெருந்தலைகள் அவங்க 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து இருக்குது. அந்த பஞ்சாயத்தை வச்சு தான் டோட்டலாக கதையை பண்ணி வச்சுருக்கிறாங்க, சீக்வன்ஸை பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்றது தான் ஸ்பெஷலான விஷயம். மேபி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. பட் ரொம்ப வித்தியாசமாக ஏதாவது ஒன்று கொடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குற ஆட்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் மிஞ்சும் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3.25 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் சொல்ல வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இல்லை யாரில் அவன் இந்த படத்தை எஸ்எம்எஸோட கம்பேர் பண்ணது? எஸ்எம்எஸோட காமெடியோட வேல்யூ தெரியுமால உனக்கு? ராஸ்கல். அவங்க 2 அடிச்சுக்குவாங்களாம், உருண்டுக்குவாங்கன்னா நாங்கள் சிரிக்கணுமா? நல்ல